3 men 4 women 12 பாய்ஸ். இவங்க எல்லாரும் ஈக்குவல் தான். ஆர் கொடுத்துருந்தாங்கன்னா ஈக்குவல் பண்ணிக்கோங்க. 3 men ஆர் 4 women ஆர் 12 பாய்ஸ். இவங்க எல்லாரும் எவ்வளோ டேஸில் ஒர்க்கை முடிக்கிறாங்க? ஒரு ஒர்க்கை 1 டேயில் முடிச்சிருவாங்க. கரெக்டுங்களா? 1 டேயில் முடிச்சிருவாங்க. இதில் இதை இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கனாலே நம்ம அடுத்து அவங்க கேட்குற கொஸ்டின் என்ன? 1 men 1 woman 5 பாய்ஸ் டுகெதர் அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ முன்னாடி ஆர் கொடுத்ததுனால ஈக்குவேட் பண்ணோம். இங்கே கொஸ்டினில் கேட்டுக்கிறது வந்து டுகெதர்னு கொடுத்துருக்கனால அவங்க எல்லாரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்கன்னா கொடுத்துருக்கிறது பேராமீட்டர் வந்து 3 பேராமீட்டரில் ஒரே பேராமீட்டராக நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மென்னாக மாற்றிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மென்னு பிரச்சனை இல்லை. உமன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்னாக மாற்றணும். 4 women = 3 மென்னுங்கிறது நமக்கு தெரியும், கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 woman = 3/4 men அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி பாய்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மென் மாற்றிக்கணும். 12 பாய்ஸ் = 3 men. அப்போ 1 boy = 3/12 men. அப்போ 1 boy = 1/4 மென்னு நமக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டுங்களா? இப்போ எல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்னாக நம்ம மாற்றிட்டோம். இப்போ சம் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 men + 1 woman + 5 பாய்ஸ் வந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கொஸ்டின். இப்போ இதுக்கு வந்து 1 men அப்படியே வச்சுக்கோங்க. 1 woman இன் டர்ம்ஸ் ஆஃப் மென் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 5 பாய்ஸ் 5 × பாய்ஸ் வந்து நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் மென் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா கெல்சியம் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 + 3 + 5 = 12/4 மென்னு கிடைக்குதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 3 மென்னு கிடைக்குதுங்க. இது எல்லாத்தோட ஈக்குவல் என்ன? 3 men செய்யக்கூடிய வேலை. நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 3 men வந்து 1 டே வேலை செய்வாங்கன்னு. ஸோ ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம்க்கு ஆன்சர் 1 day. 3 men வந்து 1 டேயில் முடிச்சிருவாங்க.